போன தடவை கோயிலுக்கு வந்திருக்கும் போது வானதிய சீக்கிரமா வாயும் வயிறுமா பாக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமாமா. உங்க வாய் முகூர்த்தம் அது பழிச்சிருச்சுமா. வீட்ல இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறதுனால இன்னைக்கு சாமிக்கான அபிஷேக செலவையும் பிரசாத செலவையும் உங்க அம்மாவே ஏத்துக்கிட்டாங்க. நீ அம்மா கூட கோயிலுக்கு போகும்போது நீ கன்சீவ் ஆல்ன்ற விஷயத்த சொல்லவே இல்லையா? என்ன ஆச்சு இப்போ? சும்மா அழுது அழுது ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க, எனக்கு ஆசை. உங்ககிட்ட ஆக்டிங் பண்ணி அவார்ட் வாங்க போறேன்ல. என்கிட்ட எல்லாம் நல்லா பேசு, ஆனா அம்மா கிட்ட பேசாத. என்னங்க பேச சொல்றீங்க? நமக்கு குழந்தை உண்டாகலன்னு அவங்க கிட்ட சொல்ல போகும்போதெல்லாம் என் மருமக உண்டாயிருக்கான் அப்படின்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் குழந்தை மாதிரி சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கேக்குறவங்க கேட்காதவங்க எல்லாருக்கும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. என் மருமக உண்டாயிருக்கான்னு பாக்குறவங்க எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. நானும் மனுஷதாங்க, எனக்கும் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க கிட்ட போய் உங்களுக்காக உண்மைய சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துற அளவுக்கு நான் ஒண்ணு கல் நெஞ்சக்காரி இல்ல. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத வானதி. என்னால அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாதுங்கிற விஷயத்தை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இத்தனை நாள் பழக்கத்துல என்ன உங்க பொண்டாட்டிய பார்க்காம இருந்ததுல கூட உங்ககிட்ட ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. எனக்கும் ஒரு மனசு இருக்குங்க. என் மேல அன்பு காட்ட, என் மேல அக்கறை காட்டுறதுக்குன்னே ஜென்மம் எடுத்திருக்காங்க அம்மா. நான் இதை சொல்ல போய் அம்மா வருத்தப்படுறது அது நினைக்கும் போதே எனக்கு வேதனையா இருக்குங்க. அப்படியே மாடியில இருந்து கீழே குதிச்சிடலாம் போல இருக்கு. இல்லைங்க, நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் என்ன அடிச்சாலும் கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க விரட்ட விரட்ட நானும் ஓடல, ஒதுங்கிதான் போயிட்டு இருக்கேன். நீங்க தான் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கீங்க. எல்லாரும் நான் கர்ப்பம்னு ஸ்வீட் எடுத்து கொண்டாடும் போது இல்லங்க அவ எடுத்தது சாதாரண வாந்தி தானே நீங்க போய் சொல்லிருக்க வேண்டியதானே? ஏங்க சொல்லல? ஏதோ ஒண்ணு உங்களையும் தடுக்குதில்ல. எல்லா பழியும் என் மேல போடணும், என்ன திட்டணும், நீங்க என்ன வெறுக்கிறதுக்கு உண்டான காரணத்தை உருவாக்கணும். என்ன பிடிக்கலன்னு சொல்றது நீங்க தானே. ஆனா இந்த விஷயத்துல நான் போய் அம்மா கிட்ட சொல்ல ஏன் எதிர்பார்க்கறீங்க? இதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன வானதி இப்படி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க? நான் ஏதேதோலாம் பேசலங்க, நான் என் மனசுல இருக்கிறத பேசிட்டு இருக்கேன். கல்யாணம், புருஷன், புள்ளன்னு எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. எனக்கு புருஷனும் போய் புள்ளையும் போய் என் மனசு எவ்வளவு தவிக்கும், எவ்வளவு அழும், எவ்வளவு வேதனைப்படும். நான் இந்த வீட்டுல உண்மையை சொல்லாத வேண்டாத விருந்தாளியா உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல தான் இருக்கேன். அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மாக்காகவும் அவங்களோட அன்புக்காகவும் தான் நீங்க கட்டுப்பட்டு இருக்கேன். என்னால அவங்களை வேதனைப்படுத்த முடியாதுங்க. இன்னொரு தடவை இந்த அம்மா கிட்ட பேச சொல்லாதீங்க, புரியுதா? சரி, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஐம் சாரி. இந்த I can understand வானதி. ஒரு பொண்ணா உன்னோட எமோஷனை சொல்லு. உன்னை இது வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கலன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். சரி, அம்மா கிட்ட நான் பேசி நாளைக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஐம் சாரி.
என்னங்க வந்துட்டீங்களா? நீங்க மேல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்காக காஃபி கொண்டு வரேன். இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? யார் இவங்களா? எனக்கே தெரியலங்க. நான் கேட்டதுக்கு அம்மா தான் எல்லாரையும் வர சொன்னதா சொன்னாங்க. அம்மா வர சொன்னாங்களா? எதுக்குன்னு அம்மா கிட்ட கேட்டியா? இல்லங்க, அம்மாலாம் ரூம்ல தான் இருக்காங்க. வந்த உடனே அவங்களே சொல்லிடுவாங்க. ஒருவேளை வீட்ல ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அம்மா இவ்ளோ ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காங்க. கார்த்திக், அம்மா, என்ன கார்த்திக், ஆபீஸ் போயிட்டு வந்து அப்படியே நிக்கிற? சீக்கிரம் போய் ரெடி ஆகு. வானதி, நீ இந்த புடவையை மாத்திட்டு நல்ல புடவையை எடுத்து கட்டிக்கோ. மேடம், நீங்க சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. ஆ, மத்ததெல்லாம் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு போறோம். சரி வரேன் மேடம். வாங்க. அம்மா, என்னம்மா ஃபங்க்ஷன் இது? எதுக்குமா இப்ப இந்த ஏற்பாடெல்லாம்? வேற யாருக்குடா நான் இதெல்லாம் செய்ய போறேன்? எல்லாம் வானதிக்காக தான். இவ கன்சீவ் ஆனத நம்ம சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க எல்லாருமே வானதியை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதான் வீட்லயே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு எல்லாருமே இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். வானதிக்கும் அவளோட வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கிறது நல்லது தானே? அப்புறம் உன் ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்கான்ல, அவன் கூட இன்னைக்கு ஃபோன் பண்ணான். அவனை சென்னைக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். உனக்கு கால் பண்ணப்போ ரீச் ஆகலன்னு என்ன கூப்பிட்டு சொன்னான். உன்னை மீட் பண்றதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கான். அவன்கிட்டயும் நீ அப்பா ஆக போறத சொல்லி இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். அம்மா, எதுக்குமா இப்ப இதெல்லாம்? ஏன் மருமகளுக்கு நான் செய்யறேன், இதுல உனக்கு என்னடா வந்துச்சு? அதுக்குலமா, எதுவா இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அதான் உன் மாமியாரே அவ்வளவு உறுதியா சொல்றாங்கல்ல, அதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு கூட வானதியை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. எல்லாத்தையும் விட இது உண்மையா இருக்க போய் தானே வானதி இவ்ளோ அமைதியா இருக்கா. இங்க பாரு, தேவையில்லாம எதுவும் யோசிச்சுட்டு இருக்காம சீக்கிரம் போய் ரெடி ஆகுற வேலையை பாரு. போ கார்த்திக். வானதி, வானதி, என்னாச்சு? வானதி, வானதி, என்னாச்சு? வயிறு வலிக்குது. வானதி, என்னாச்சு? என்ன ஆச்சு? நீங்களா சொல்லுங்களேன். ஐயோ, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு வயித்து வலின்னு சொல்றாளே, நான் என்ன பண்ணுவேன்? சம்பந்தியம்மா, வானதி. சம்மதியம்மா, பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் எந்திரி வந்துருங்க. எந்திரி. எந்திரி. பாத்துமா, மெதுவா எழுந்திரு, மெதுவா. நீங்க யாரும் ஹாஸ்பிடலுக்கு வர வேண்டாம், நான் மட்டும் கூட்டிட்டு போறேன். நீ மட்டும் எப்படிமா தனியா போவ? நான் பாத்துக்கிறேனே. நீங்க வீட்டுக்கு வர கெஸ்ட கவனிங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அங்க போனது ஃபோன் பண்ணி சொல்லுமா. சரிண்ணே. டாக்டர் கிட்ட தான் போறோம், கொஞ்சம் பொறுத்துக்கோமா. என்னால சுத்தமா முடியலம்மா. இருவாடி, இது வந்துட்டோம். டிரைவர் மேடம், வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுங்க. ஓகே மேடம். என்னால முடியலம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வயிறு வலிக்குதுன்னு போய் சொல்லி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். டாக்டர் செக் பண்றதுல எப்படியும் நான் கர்ப்பமா இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த உண்மையை ஏன் வாயால சொல்ல எனக்கு தைரியம் இல்லம்மா. அதனால அவங்க சொல்லி அது உங்களுக்கு தெரியட்டும். எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன மன்னிச்சிருங்க.
பெயின் இருக்கா? எதுவும் இல்ல டாக்டர். இப்போ இல்ல. உங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆகுதுமா? 6 மாசம் தான் ஆகுது. உங்க ஹஸ்பண்டும் நீங்களும் ஒரே வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா டாக்டர். சிஸ்டர், ஸ்கேனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே பிளட் டெஸ்டும் யூரின் டெஸ்டும் எடுத்துருங்க. சரிங்க டாக்டர். மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர், என் மருமகளுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. நீங்க உட்காருங்க மேடம், நான் சொல்றேன். அவ கன்சீவ் ஆயிருக்கிற இந்த நேரத்துல வயிறு வலிக்குதுன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். அதான் உடனே உங்ககிட்ட செக்அப் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப இப்ப அவளுக்கு பரவாயில்லையா? இதனால பிரெக்னன்சில எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதே? அது உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சிவியரா வாமிட் பண்ணிட்டு இருந்தா. அவங்க அம்மா தான் கைய பிடிச்சு பார்த்துட்டு அவ கன்சீவா இருக்கிறதா சொன்னாங்க. ஏன் டாக்டர், என்னாச்சு? ஐ எம் சோ சாரி டு சே திஸ். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மருமக பிரெக்னண்டா இல்ல. என்ன சொல்றீங்க? அவங்க வாமிட் பண்ணதை வச்சு ஆரம்பத்திலே நீங்க இத பிரெக்னன்சின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அவ கன்சீவ் ஆனதை பத்தி இது வரைக்கும் நாங்க மெடிக்கலா எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலதான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவ இங்க வீட்டு வாரிசு சுமக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்க ஆசை என்னமோ நியாயமானதுதான் மேடம். ஆனா இப்போதைக்கு அது நிஜம் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே போய் டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு என் பையன் அப்பவே சொன்னான். நாங்க அதை பெருசா எடுத்துக்காம வானதி மனசுல வேற தேவையில்லாத ஆசையை வளர்த்துட்டோம். இப்ப அவ கர்ப்பம் இல்லைன்னு அவளுக்கு தெரிய வந்தா வானதிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்க மருமக கன்சீவா இல்லைன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மேடம். தெரியுமா? எப்படி? என்ன இருந்தாலும் குழந்தைய சுமக்க போறது அவங்க தானே மேடம். அவங்களுக்கு அது தெரியாம இருக்குமா? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையனும் மருமகளும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கவே இல்லை. என்ன சொல்றீங்க டாக்டர்? அவங்களுக்குள்ள தாம்பத்தியம்னு ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகியும் உங்க மருமக இன்னும் கன்னித்தன்மையோட தான் இருக்காங்க. She is still a virgin. பிரெக்னன்சிக்காக டெஸ்ட் எடுக்கும் போதுதான் எனக்கே இது தெரிய வந்துச்சு. உங்க மருமக கிட்டே இதை பத்தி நான் கேட்டேன். அவ என்ன சொன்னா டாக்டர்? அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கலங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதனாலதான் வாமிட் சென்சேஷனும் ஸ்டொமக் பெயினும் வந்திருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீங்க அவங்கள தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். உனக்கும் எனக்கும் எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். அப்படிதான் நானும் நடந்துட்டு இருக்கேன். டாக்டர் நீ கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி போய் கர்ப்பம் தோணும். அப்புறம்தான் அது கன்ஃபார்ம் ஆகும். நீங்க 2 பேருமே
கணவன் மனைவியா வாழலன்னு டாக்டர் சொல்றாங்க. உங்க 2 பேருக்குள்ள யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு தான் சொல்ல தைரியம் இல்ல. நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா. எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இதுக்கே தடபுடலா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கல்ல. ஏய் ஸ்வேதா, இங்க வா. சொல்லுங்க ஆண்டி. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா எங்க போனாங்க? அண்ணிய கூட்டிட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்ப வந்துருவாங்க. சரி, கூடிங் சாப்பிடுங்க. இதோ இப்ப ஓகேமா. வந்துடுறேன். ஓகேமா. ஹாய் கார்த்தி. கங்கராஜுடா. ஆ. நீ சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் உங்க அம்மா சொல்லி தெரிஞ்சிருக்கு. நீ நாளும் வெளியூர்ல இருந்த, அதனால உங்ககிட்ட சொல்லல. ஓகே பாரு, நாங்க எல்லாரும் ரெகுலரா பாப்போம். ஆனா எங்க கிட்ட கூட இது வரைக்கும் சொல்லவே இல்லை தெரியுமா? ஏதோ நீ பார்த்த விஷயத்த சொல்ல போய் நாங்க இங்க வந்தோம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் எங்ககிட்டயே சொல்லியிருப்பான். சரிடா, நீ வந்தவங்கள கவனி. நாங்க வெளியே வெயிட் பண்றோம். வாங்கடா போலாம். ஓகே, நீங்க உட்காரு. ஓகே பாருங்க. சமந்தி, தங்கச்சி எதுவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? இப்பதான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், கட் பண்ணி விட்டுட்டா. ஒருவேளை பக்கத்துல வந்திருப்பாங்களோ என்னமோ. மா, ஹாஸ்பிடல் போனவங்க இன்னும் வீட்டுக்கு வர காணோம். ஒருவேளை வானதி கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு அத்தை மயக்கம் கேக்கம் போட்டு விழுந்திருப்பாங்களோ? ஏய், நீ வேறடி. இந்த விஷயம் பொய்ன்னு உங்க அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா மயக்கம் எல்லாம் போட்டு விழ மாட்டாங்க. அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துருவாங்க. ஆனா பாவம், ஒரு பக்கம் வீட்டுல நல்ல காரியம் பண்ணணும்னு எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அப்படி ஏதாவது ஆகி போய் சேர்ந்துட்டாங்கன்னா என்னடி பண்றது? அந்த வானதிக்கு எதிரா என்ன நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானம்மா. அதுவும் கரெக்ட் தான். சமந்தி வந்துட்டாங்க. ராஜி, மா, நீங்க சொன்னபடி எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிட்டோமா? இது என்ன சாதாரண விஷயமா? சந்தோஷமான விஷயத்தை கொண்டாட வேண்டாமா? ஏன் ராஜி இவ்வளவு லேட் ஆச்சு? டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? ராஜேஸ்வரி, என்ன ராஜேஸ்வரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராஜேஸ்வரி. சாரி ராஜேஸ்வரி, டிராபிக்னால ரொம்ப லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா என்ன? இன்னும் இல்ல. உன் மருமகளே இங்கதான் நிக்கிறாளா? நான் அதை கவனிக்காம ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறேன். நீங்க பேசிட்டு இருங்க. சரி, நான் ஃபங்க்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறேன். ராஜேஸ்வரி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா?
இருக்காதா பின்ன பாட்டியாக போறாங்கல்ல மூத்த மருமக இந்த குடும்பத்துக்காக வாரிசு தர போறா. இன்னும் 10 மாசம் போனதுக்கு அப்புறம் 2வது மருமகளும் இன்னொரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்க போறா. இனிமே ராஜேஸ்வரிக்கு பேர குழந்தைங்களை கொஞ்சத்துக்கே நேரம் பத்தாது. எத்தனை நாளா உடம்பு சரியில்லைம்மா?